அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்கலை. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம துவைக்கிறது நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்க போகிறோம். துவைக்கும் போது நம்ம என்னாச்சுன்னா, நிறைய சோப்பு தூள் போட்டாலும் அந்த மிஷின் சும்மா சுற்றிட்டே இருக்கும்போது ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, சட்டையெல்லாம் அழுக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சோப்பு செலவில்லாமல், சோப்பு தூளே தேவையில்லை நான் சொல்கிறதுக்கு. சோப்பு தூளே இல்லாமல் நம்ம ரூ. 1 பாக்கெட் ஷாம்புலே நம்ம எல்லாமே துவைச்சி எடுத்துடலாம். அதாவது துணி நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 பாக்கெட் ஷாம்பு போட்டுக்கோங்க. அது மாதிரி கம்ஃபர்ட்டும் தேவையில்லை. வாசனைக்காக நம்ம கம்ஃபர்ட் ஊற்றுவோம், அதெல்லாம் தேவையில்லை. சோப்பு தூளும் தேவையில்லை. நமக்கு ஒரு பாக்கெட் ரூ. 1 ஷாம்பு பாக்கெட்டே நமக்கு இந்த அழுக்கு துணியை துவைச்சி எடுக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன். இதை லேசாக கார்னரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த சட்டையில் நம்ம ட்ராவல் எல்லாம் போயிட்டு வந்தால் ட்ரெயினில் எல்லாம் பயங்கரமாக அழுக்கு நல்லாவே பிடிக்கும். ஆண்களோட சட்டை காலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். இதை லேசாக ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு லேசாக தண்ணி தொட்டு இதை முதல்ல நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு கை நல்லா 2 கையிலையும் நல்லா தேய்ச்சி கசக்கி விட்டுட்டு நம்ம இந்த ஷாம்பு பாக்கெட்டை வச்சே தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சோப்பு தூள் போடுற இடத்துல மிஷினில் கையில் இதை தான் நம்ம போட்டு நம்ம துவைக்க போகிறோம். ஒரு பாக்கெட் ஷாம்புவே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் 2 சட்டை 2 பேண்ட் எடுத்திருக்கேன். அதுமாதிரி பேண்ட் இந்த சட்டையோட அந்த கை எண்டுலாம் ரொம்பவே அழுக்காக இருக்கும். அதையும் நம்ம முதல்ல ஷாம்பு தொட்டு நம்ம நல்லா கசக்கி விட்டுக்கணும். அது மாதிரி இந்த பேண்ட்டோட பாக்கெட்டுக்குள்ளே அவங்க கைவிடும்போது அந்த இடத்துலேயே ரொம்ப உங்களுக்கு அழுக்கு பிடிக்கும். அடிக்கடி கை பர்ஸ் எடுக்கிறது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேண்ட்டு பாக்கெட்கிட்டையும் உங்களுக்கு ரொம்ப அழுக்கு பாருங்கள், அப்படியே அழுக்காக தெரியுது பாருங்கள். இப்போ இதுலேயும் நம்ம ஒரு ட்ராப்ஸ் அந்த ஷாம்புவை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நல்லா தேய்ச்சி விட்றணும். தேய்ச்சி நல்லா 2 கையிலையும் நல்லா கசக்கி விட்டுட்டு நம்ம மிஷினில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஷாம்பு போட்டாலே நல்ல வாசம் வருது, நல்ல நுரையும் வரும், அழுக்கும் போகும். நம்ம தலைக்கெல்லாம் ஷாம்பு போட்டு தான் அலசுகிறோம். அதனால் நான் போட மாட்டேன், சில பேர் ஷாம்பு போட்டு குளிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஷாம்புவை கொஞ்சம் போட்டு நல்லா அந்த கை நல்லா 2 கையிலும் நல்லா கசக்கி விட்டுட்டோம்னா அந்த அழுக்கு உங்களுக்கு சுத்தமாக போயிடும். துணியும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சோப்பே யூஸ் பண்ணாமல் இந்த ஷாம்பு பாக்கெட் வச்சு நம்ம மிஷினில் துவைக்க போகிறோம். அது மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் எல்லாம் நம்மளோட இன்ஸ்கர்ட்டு ஜாக்கெட்டு இதெல்லாம் நம்ம மிஷினில் ஒன்றா போட்டோம்னா அந்த வெள்ளையில் எல்லாமே ஒட்டி போயிடும். அதனால் இது நம்ம தனியாக தான் துவைச்சிக்கணும். இது நீங்கள் தனியாக ஒரு நட மிஷினில் போடும்போது இந்த பச்சை கலர்லாம் கண்டிப்பாக போத்தான் செய்யும். இன்ஸ்கர்ட்டில் உள்ள கலர் இந்த சட்டை வெள்ளை சட்டையில் போய் ஒட்டிடும். அதனால் லேடிஸோட ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம தனியாக துவைச்சிக்கலாம். ஜென்ஸோடது ஒயிட்டு மட்டும் ஒரு நாளைக்கு துவைச்சிட்டு கலர்லாம் நம்ம இன்னொரு நாள் துவைச்சிக்கலாம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று சாயம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷாம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கை நல்லா கசக்கிட்டு அது மாதிரி பாருங்கள், இந்த சட்டையிலையும் ரொம்ப இந்த காலர்லாம் அழுக்காக இருக்குது. இதுலேயும் நம்ம ஒரு ட்ராப்ஸ் ஷாம்பு போட்டு நல்லா கை நல்லா கசக்கி விட்டுறணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக நல்லா கசக்கி 2 கையிலையும் சேர்த்து நல்லா கசக்கணும். நான் இப்போ வீடியோ எடுக்கிறனால ஒரு கையிலே செய்கிறேன். இப்போ 2யும் சேர்த்து நல்லா அப்படியே உரசி நல்லா கசக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே மிஷினில் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு காலரில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். துணியும் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு சோப்பு தூளே தேவையில்லை. நீங்கள் எடுத்துக்கூட துணியோட அளவை பொறுத்து 1 பாக்கெட் 2 பாக்கெட் ஷாம்பு சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட் தேவையில்லை, சோப்பு தேவையில்லை. 1 பாக்கெட் ஷாம்பு மட்டும் உங்களுக்கு போதும். விலையும் கம்மி தான். ரூ. 1 ஷாம்பு தான் இது பாருங்கள். கூட ஒன்று போட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா ரூ. 1 ஷாம்பு தானே. அதனால் துணியும் நல்லா வாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம பார்க்கலாம், மிஷினில் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வாஷிங் மிஷினில் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதாவது 45 நிமிஷம் துவைக்கிறதுக்கு எல்லாமே நார்மல் மிடில் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். வாட்டர் லெவல் இதெல்லாமே கம்மியாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி நான் பாத்ரூமில் போட்டு கீழே போட்டு தான் நமக்கு அந்த கை நல்லா கசக்க முடிஞ்சுது. அதனால் இதை கசக்கி தண்ணி ஊற்றி கசக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா தரையெல்லாம் இங்கே ஹாலில் காமிக்கும்போது உங்களுக்கு தரையெல்லாம் தண்ணி சிந்தது இல்லையா, அதனால் உள்ளே போட்டு நல்லா கை நல்லா தேய்ச்சி கொண்டு வந்துட்டேன். ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஷாம்பு போட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் திருப்பி இதில் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சோப்புக்கு பதிலாக இதில் நம்ம ஷாம்பு தான் போட போகிறோம். பாருங்கள், நான் ஷாம்பு தான் இதில் சேர்க்குறேன். இதுக்கு நம்ம கம்ஃபர்ட்டு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இந்த 1 பாக்கெட் ஷாம்புவே நமக்கு இந்த துணியை நல்லா வாசமாக அலசி கொடுத்துரும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்மளோட சட்டை கை காலர் எல்லாமே நான் நல்லா கை நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டேன். அதுமாதிரி பேண்ட்டோட எண்டுலையும் நம்ம கை நல்லா தேய்ச்சிடும். அதுமாதிரி திருப்பி போட்டுடணும். பேண்ட்டையும் உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படி திருப்பி போட்டுடணும். இந்த கால் வர்ற சைடில் நல்லா கை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் போட்டுட்டு நம்ம இப்போ கம்ஃபர்ட்டை ஊற்ற வேண்டியதில்லை. இதில் நம்ம இப்போ மூடினா தான் உங்களுக்கு தண்ணி விழுகும். இது தண்ணி விழுந்து நம்ம அலசிட்டு பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு 2 பனியன்
அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு வாட்டர் லெவல் விழுகிறத நம்ம பார்க்கலாம். சூப்பராக அலசி எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம கம்ஃபர்ட் ஊற்றாமலே இந்த வாசம் நமக்கு சூப்பராக வந்துடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட துணி வந்து நல்லா ஓடி முடிச்சிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, நான் எது சொல்ல வந்தேன்னா, சோப்பும் கம்ஃபர்ட்டும் தேவையில்லை. ஷாம்பு பாக்கெட்டு 2 இருந்தால் போதும். ஒரு ஷாம்பு பாக்கெட்டில் எல்லா துணியும் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கை கழுத்தெல்லாம் நல்லா கசக்கி விட்டு அலசிட்டு திருப்பி நீங்கள் மிஷினில் போட்டு ஒரு பாக்கெட் ஷாம்பு ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக நல்ல வாசமாகவும் இருக்கும். கம்ஃபர்ட்டும் தேவையில்லை. சூப்பராக இப்போ நம்மளோட துணி பூரா துவைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீளம் போடணுன்னா தனியாக எடுத்து நீளம் போட்டுக்கலாம். கம்ஃபர்ட் ஊற்றாமல் சோப்பு இல்லாமல் நம்ம துவைக்கிறது தான் இப்போ நான் சொன்னேன். இந்த டிப்ஸ் யூஸாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் கையிலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கசக்கிட்டு தான் போடணும். அப்புறம் அழுக்கு போகலை நீங்கள் சொன்னீங்கன்னா ஷாம்பு போட்டேன்னு சொல்லாதீங்க. இப்போ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட துணியெல்லாம் நல்லா துவைச்சி எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஷாம்பு போட்டிங்கன்னா உங்களோட துணியெல்லாம் சூப்பராக உங்களுக்கு நல்லா வெள்ளையாயிரும். அதுதான் நான் சொல்ல வந்தது. பாருங்கள், காலர் எல்லாமே சுத்தமாக நல்லா அழுக்கு இல்லாமல் இந்த கையோட எண்டெல்லாம் பாருங்கள். ஷாம்பு போட்டால் துணி வந்து நல்ல வாசமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய துணி இருந்தால் 2 பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். இன்னும் பைசா செலவு இல்லை, ₹1 தான் செலவு. பாருங்கள், நல்லா கைனால் இந்த மாதிரி கசக்கிட்டு போட்டதுனால உங்களுக்கு நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.